ஹலோ மீட் மிஸ்டர் மித்துனது நான் தான். என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப டெரிபிளாக இருக்கும். கோல்டு சரியாயிருச்சு, ஆல்மோஸ்ட் சரியாயிருச்சு. ஆனால் வாய்ஸ் வந்து மொட்டராஜேந்திரன் சார் மாதிரி ஆயிடுச்சு. இருமி திடீர்னு பேசும்போது நடுவில் காற்று தான் வரும். என்னடா திடீர்னு தென்றல் காற்று விசு அடிக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, நான் தான். வாய்ஸ் நாட் கம்மிங் கைஸ். நான் வந்து இந்த இன்ஸ்டாலாம் நோண்டிட்டு இருக்கும்போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ரீல். சரி, இதை பற்றி பேச வேண்டாம், இதில் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட ஃபேஸ் இருக்குது, நம்ம ஏன் இதை பற்றி ரியாக்ட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டேன். பாட்காஸ்ட்டில் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் அந்த ரீல் என் கண்ணில் பட்டுச்சு. சில விஷயங்கள்லாம் வந்து திரும்ப இந்த யூனிவர்ஸ் கொண்டு வந்துச்சு அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு தெரில, இல்லை வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாட்காஸ்ட் மூலம் இப்போ நான் பேசுகிறது மூலமாக யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஒரு சொல்யூஷனோ ரிலாக்ஸேஷன் மேபி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக கூட என் மூலமாக அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. கனெக்ஷன்ஸ் தானே எல்லாமே. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன்ஸ் தான், கேல்குலேஷன்ஸ் தான். யூனிவர்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு மேக்ஸ் டீச்சர். அதுக்கு தெரியும் எங்கே எப்படி கேல்குலேட் பண்ணணும், யாரோட தாட்ஸ் எப்படி இருக்குது, யார் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த தாட்டை எங்கே ஜாயின் பண்ணணும், யாரை கோத்து விடணும், யாரை பிரித்து விடணும், யாருக்கு லைஃப் லெசன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு லவ் ஃபெயிலியர் ஆக்கணும், யாருக்கு லைஃபே ஃபெயிலியர் ஆக்கணும் அப்படிங்கிறத இந்த யூனிவர்ஸுக்கு தெரியும். நான் அதெல்லாம் கொஞ்சம் நம்பக்கூடிய ஆள். அதனால் இந்த வீடியோ 2-3 டைம் என் கண்ணில் பட்டனால இதை பேசணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னை முடிவு பண்ண வச்சிருச்சு இந்த யூனிவர்ஸ். அதனால நான் இந்த வீடியோ பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம், நம்ம பேச போகிறோம், ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸ் பற்றி ஜட்ஜ் பண்ணி நம்ம பேச போகிறது கிடையாது. அவங்க சொன்ன கருத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுதான் நம்ம பாட்காஸ்ட் ஸ்டைலும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலில் ஒரு வீடியோ பார்க்குறோம், நம்மளுக்கு அது நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா நமக்கே தெரியாமல் அந்த இண்டிவிஜுவல் மேலே நம்மளுக்கு வெறுப்பு வரலாம். இப்போது அந்த இன்ஸ்டாகிராமில் நான் ரீல் பார்க்கும்போது கூட அந்த கமெண்ட்ஸில் அந்த இண்டிவிஜுவலை ரொம்ப திட்டி இல்லை நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழும்போது தான் இந்த ஆஸ்ட்ரிச் முட்டை பெருசாக தான் இருக்கும், ஆனால் அது வலி ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அவங்கவுங்க சுச்சுவேஷன்ஸ் அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்கவுங்க கோத்ரூ பண்ணுறது அவங்களுக்கு. நான் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன், ஒரு மீம் பார்த்தேன், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. த சொசைட்டி இஸ் ஃபுல் ஆஃப் சின்னர்ஸ். இந்த சமுதாயமே பாவம் பண்ணக்கூடிய மக்களால் நிரம்பி வழியுது. ஆனால் அந்த பாவம் பண்ணுற மக்கள் மற்றவங்க என்ன பாவம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறனால அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் மேலே நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்காதீங்க. நம்மளும் மற்றவங்க மாதிரி இருக்க வேண்டாமே, அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாட்காஸ்ட்டில் பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் பேசிட்டேன். அடுத்த 5 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிடுவேன். எப்போ பாரு இதே கதை தான். இவர் டாப்பிக்கை ஆரம்பித்தா டாப்பிக்குள்ளே போய் புழுத்த மாட்டார். இவர் 5 நிமிஷம் கழிச்சு தான் டாப்பிக்குள்ளேயே போய் நொட்டுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நிறையா பேர்த்துக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் சொல்ல வரோங்கிறதே புரிய மாட்டேங்குது, இல்லை நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்கணும், நெகட்டிவ் ஸ்டேட்டில் பார்க்கணும், யாரையாச்சும் பிடிச்சி திட்டணும், வன்மத்தை கொட்டணும், வக்கரத்தை கக்கணும், இப்படியே இருக்கானுங்க. இப்படியே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒரு பெரிய டிஸ்க்ளைமரை போட்டுட்டு நம்ம மன திருப்திக்கு தான், மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். பட் இருந்தாலும் என்னோடய மன திருப்திக்கு என் இன்டென்ஷன் இது தான், இவ்வளோ தான் மேட்ருன்னு சொல்லிட்டோம்னா எனக்கு ஒரு திருப்தி. அதனால் நான் சொல்லிட்டேன். சரி, அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? இவங்க ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. அந்த 100% லவ்னுவாங்களே அது ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. ஆனால் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட பாடி லாங்குவேஜ், பிஹேவியர் எல்லாமே மாறிச்சு. அவங்ககிட்ட அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். பேசிக்காகவே நான் பொண்ணுங்க பசங்க இந்த பாயாஸ்லாம் விட்டுருவோம். நார்மலாக இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகிறோம், நம்ம தான் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நமக்கே தெரியாமல் ஒரு டாமினன்ஸ் வரும் தான் நமக்குள்ளே. நான் சம்பாதிக்கிறேன், ஸோ நான் இந்த டெசிஷன்ஸ் அது வரும் தான். ஆனால் அது ஃபேமிலிக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை காட்டுறோன்னு ஒன்று இருக்குல்ல, ஆப்போசிட் இருக்க பார்ட்னரை நம்ம ஹர்ட் பண்ணாமல் அதை காட்டணும்ல. இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ட்ராமாவே க்ரியேட் ஆச்சு. ஐயோ என்ன இப்படிலாமா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒர்க்குக்கு போகிற இடத்துல நம்ம பாஸோ ஃப்ரெண்ட்ஸோ இவங்கெல்லாம் அக்வைண்டன்ஸ், நம்மளோட ஃபினான்ஷியலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அக்வைண்டன்ஸ், அவ்வளோதான். ஆனால் நம்ம லைஃப் பார்ட்னர்னு இருக்காங்கல்ல, நம்ம உருவாக்குற ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கான ஃபேமிலின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அதாவது நம்ம சார்ந்த நபர்கள், நம்மளை சார்ந்த நபர்கள், இவங்க தான் லைஃபு. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறவங்க இவங்க தான். மிச்சம் இருக்கிறதுல அக்வைண்டன்ஸ். ஆனால் ஒரு ஹியூமனாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு கதை கூட யாரோ சொன்னாங்களே, தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயாவா இல்லை சுகிசிவம் ஐயாவான்லாம் தெரில, ஒரு கதை ஒன்று நான் சில ஸ்பீச்சஸ்லாம் கேட்பேன். இப்போ பல நல்ல பழக்கங்கள் என்கிட்ட இல்லை, பட் நிறையா ஸ்பீச்சஸ்லாம் கேட்பேன். அப்போ இந்த ஸ்டோரியை கேட்டிருக்கேன்.
ஒரு காரில் வந்து ஒரு குழந்தை கிறுக்கிடுது, ஸ்க்ராட்ச் பண்ணிடுது, அந்த குழந்தைய அவ்வளோ திட்டுறோம். கண்டிக்கணும் தான். கண்டித்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் இப்போ சூடு வச்ச பூனை தான் அடுப்படைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி கண்டித்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மாவை வெறுத்தாலும் சமுதாயத்தில் ஒரு 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 ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் அவங்களுக்கு புரிய வரும், ஏன் நம்மளை இவ்வளோ கண்டித்து வளர்த்தாங்க. இப்போ இன்றைக்கெலாம் எனக்கெலாம் லிட்ரலாக அது புரிய வரும்ல. ஏன்னா நான் வந்து நான் எப்படி இருக்கேன்னு பார்க்குறேன், இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறேன். இந்த ஜென்ரேஷனில் எல்லாத்தையும் சொல்லலை, நிறையா விஷயங்கள் சோஷியல் மீடியாலே பார்க்குறோமே, ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை, நம்மளால் சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியல. இப்படி மாடா இருப்பீங்க என்னடா இப்படி தான் பண்ணுறீங்கன்னு நம்மளுக்கு தோணும்ல. அதெல்லாம் ஒரு பர்சனாக நானும் மாறியிருப்பேன். என்னை எங்கள் அப்பா அம்மா விடலை, அடியை போட்டு பொழந்து கட்டி தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா தான் எங்கள் அப்பாலாம். ஆனால் எனக்கு அப்போதைக்கு சில கோவங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் இப்போ புரியுது நம்மளை ஏன் இப்படி வளர்த்தாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ இது எதுக்கு சொல்கிறேன், வழக்கம் போல் டைவர்ட் ஆகிட்டேன், வழக்கம் போல் நான் மறந்துட்டேன், என்னமோ சொல்ல வந்தேன். இப்போ எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபேமிலி தான் எல்லாமே. அந்த குழந்தைய வந்து அந்த காரில் கிறுக்குச்சு அப்படின்னா நம்ம திட்டுறோம். ஒரு மேனேஜரோ நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குன்ட்டு ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, நம்மளோட அக்வைண்டன்ஸ் தான் அவங்க இத்தனைக்கும். ஆனால் அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம காரில் ஸ்க்ராட்ச் போட்டோம்னா பரவாயில்லைங்க, இது என்னங்க இருக்குது, இது ஒரு 4000 ரூபா ஆகுமா, நான் சரி பண்ணிக்கிறேங்க, நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபேமிலி கிட்ட வீராப்பும் வெளியில் போய் நல்லா கூளை கும்பிடு போட்டுட்டு சுற்றுறது அது எத்திக்கலாகவே சரியாக இல்லை. அதுக்குன்னு நம்ம ஃபேமிலிக்கிட்டேயும் கூளை கும்பிடு போட்டுட்டு சுற்றணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில லைவ்லினஸை சில 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 விஷயங்களை நம்ம மதிக்கணும்ல. ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்களோட பியூரான அன்பு மதிக்கப்படணும்ல. வெளியே இருக்க எவனோ ஒருத்தங்கிட்ட அப்படி அன்பாக இருக்கிற மாதிரி ஃபேக்காக இருக்கிற நம்ம அதை ஏன் ஃபேமிலிக்கிட்ட கொஞ்சம் கூட காட்ட மாட்டேங்கிறோங்கிறது தான் என்னோடய கேள்வி. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு நீங்கள் உங்கள் பாஸை போய் பொழுதுனிக்கும் முறைச்சிக்கிட்டே இருக்கணும், அந்த ஆள் ஏதாவது சொன்னால் செய்யக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்ல வரல. அது வேணும் தான். ஆனால் ஒரேடியாக வெளியே இருக்க அக்வைண்டன்ஸ் கிட்டலாம் நம்ம நல்ல ஒல்லியாக நடிச்சு போட்டு ஃபேமிலி கிட்ட தான் உரிமை இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஒருத்தங்களை திட்டுறக்கான உரிமையும் நம்ம கோவத்தை காட்டுறக்கான உரிமையும் நமக்கு ஃபேமிலி கிட்ட தான் இருக்கும். ஆனால் நம்மளோட நெகட்டிவ் ஆஸ்பெக்டை காட்டுற உரிமை நம்ம ஃபேமிலி கிட்ட இருக்கிற மாதிரி நம்மளோட பாசிட்டிவ் சைடையும் நம்ம அன்பையும் காட்டுற டோட்டல் உரிமையும் நம்ம ஃபேமிலி கிட்ட மட்டும்தானே இருக்குது. ஸோ இட் ஷுட் பி பேலன்ஸ்டு இல்லை. சும்மா பொழுதுனிக்கு வந்து கடு சிடுன்னு உளுந்துக்கிட்டே இருந்தால் அது நல்லா இருக்காதுல்ல. கேளுங்க, வேலைக்கு போகிறது முன்னாடி பேசுவாங்க, நான் வேலையிலேருந்து வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க, எனக்கு சிக்கன் பக்கோடாவும் சூப்பும் வாங்கிட்டு வந்துடும்மான்வாங்க. சரிம்மான்னு வாங்கிட்டு வருவேன். அவங்க இதெல்லாம் நல்ல குட்டி குட்டியான விஷயங்களில் தான் அன்பு இருக்குது. இப்போது ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது எனக்கும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா காலங்கத்தால் எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டார் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரம் எனக்கு ஸ்நாக்ஸ் வரும், நைட்டு புரோட்டா வரும் சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் வந்து வேல்யூஸ், அதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு இல்லையா. நம்ம வந்து நிழல்லையே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நிழலுங்கிற ஒன்று இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. நல்லா மொட்டை வெயில நம்ம நடந்துட்டு வந்து நிழலில் உட்காந்தா தான் நிழலோட அருமை தெரியும். அந்த மாதிரி அப்பா கண்டிச்சார் அப்படின்னா சாயந்தரம் இதெல்லாம் வாங்கிட்டு வருவார். அது வாங்கிட்டு வர பொருள் மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த பொருளை வாங்கி கொடுக்குற அவரோட மனசை சார்ந்த ஒரு விஷயம். இது நான் எனக்குங்கிறனால அப்படி சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்த்தாலும் அதுதான். காலையில் எங்கள் அப்பா ஏதோ ஒரு காரணம் சிடுன்னு விழுந்துட்டு போயிட்டார் அப்படின்னா அன்றைக்கி இதுலலாம் ஒரு லைவ்லினஸ் இருக்கு இல்லையா. இந்த பாட்டு ஒன்று வரும்ல, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு, என்னோடய ஃபேவரெட் ஆஃப் ஃபேவரெட் சாங் அது. ஏன்னா அந்த சாங்கில் அவ்வளோ வேல்யூ இருக்கும். அது ஃபேமிலியை பற்றின ஒரு சாங்கும் கூட. அதில் சில லைன்ஸ்லாம் வரும், சின்ன சின்ன அன்பில் தானே சொர்க்கம் இருக்குது, சின்ன சின்ன இருக்குது. பட் நான் டக்குன்னு பாட்காஸ்ட் பேசுகிறதுனால கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் கத்தி பாடுவேன், சப்கான்ஷியஸாக லிரிக்ஸ் வரும். இப்போ கொஞ்சம் கான்ஷியஸ் ஆனனால வரமாட்டேங்குது. நீ காது வரைக்கும் கம்பளி ஒத்தும் கருணையால் அப்படிலாம் வரும்ல. அந்த லைன்ஸ் எல்லாம் ஒரு லைன்ஸ் விடாமல் அந்த லைன்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த பாடல் மாதிரி வாழ்க்கை வந்துருச்சுன்னா போதும். அந்த லைவ்லினஸ்லாம் வந்து 2 பேருமே வேலைக்கு போகிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஈகோ ட்ரிகர் ஆயிடுது. நான் வந்து 2 பேருமே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, சத்தியமாக இன்டென்ஷன் அது கிடையாது. விமன் எம்பவர்மெண்ட்டும் வேணும். ஆல்ரெடி அவங்க எம்பவர்டாக இருந்தாங்க. பட் இன்றைக்கி அந்த டேர்மை வந்து சில கார்பரேட்டில் வந்து டிக் பண்ணி விட்டாங்க. விமன் எம்பவர்மெண்ட்டு தான் பெருசு, எல்லாம் போங்க, சொசைட்டி கொலாப்ஸ் ஆகுங்க சொசைட்டியில் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே இருந்துச்சு விமன் எம்பவர்மெண்ட். குரங்கு பெடல் படத்தில் வந்து அந்த குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்பான், அம்மா தானே சேர்ந்து தறி ஓட்டுது, இந்த ஈரோடு சைடெலாம் ஹேண்ட்லூம் ஃபஸ்ட் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அந்த கல்ச்சரும் ஈரோடில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. மஞ்சள்லாம் ரொம்ப ஃபேமஸ். நான் ஈரோடில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஊர் ஈரோடு. ஸோ அந்த ஈரோடு சார்ந்த ஒரு படம் தான். அங்கே கடைசியில் அந்த ஊராட்சி ஒன்றிய மலையெல்லாம் காட்டுவாங்க. நான்லாம் அந்த மலைக்கு ஏறி இருக்கேன். எனக்குலாம் ரொம்ப ரிலேட்டடான
ஒரு படம். அதில் அந்த குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட அம்மாவும் தானே சேர்ந்து வேலை செய்யுது, அம்மாவும் தானே சேர்ந்து உனக்கு தறி ஓட்டி கொடுக்குது, அப்போ நீ அம்மாவுக்கும் தானே காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி. ஸோ அந்த காலத்தில் அந்த படம் வந்து ஒரு 80s பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய படம். ஸோ அந்த காலத்தில் இருந்தே வந்து விமன் எம்பவர்மெண்ட்லாம் இருந்துச்சு தான். ஆனால் அது ஒரு பெரிய டாப்பிக்காக ஒரு விமன் வந்து அதை காமிச்சிக்கல, பேசிக்கல. அது அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிற பேரில் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு அவங்களே சூனியம் வச்சுக்கிறாங்களோ அப்படிங்கிறது என் தாழ்மையான கருத்தே தவிர்த்து, அவங்க இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு மேனும் ஒர்க்குக்கு போய் ஒரு விமனும் ஒர்க்குக்கு போனாங்கன்னா ஃபேமிலி பேலன்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சீக்கிரமாக ஸ்டேபிள் ஆகலாம். ஒரு விமனுக்கும் தனிப்பட்ட ஆசைகள், விருப்பு வெறுப்புகள் எல்லாமே இருக்கும். சூர்யா சொல்கிற மாதிரி ஆப்போசிட்டில் நம்மளுக்கு மனைவின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வேற்று கிரகத்துலேருந்து வந்த ஜந்து கிடையாது, அவங்களும் ஒரு மனுஷன். அவங்க ஃபீமேல் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்காங்க, அதுக்குள்ளே இருக்கிறதும் ஒரு சோல், அவ்வளோதான். அந்த சோலுக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும், அந்த சோலுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. அதெல்லாம் நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க, ஆர்டின் ஷேப் போடுவாங்க, சார்ஜ்லேயே ஆர்டின் ஷேப்லாம் போடுவாங்க சார். இது எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப ரொமான்ஸாக தான் போயிட்டுருக்கு எங்கள் லைஃப், ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நார்மலாக இருக்கும்போது ரொம்ப ரொமான்டிசைஸ்டாக நார்மலாக அழகாக போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், அதுதான் எனக்கு ரொம்ப. ஆனால் அவர்லாம் நல்லா நான் செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு போல். இன்னமும் ஒரு ஷோவில் வந்து உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து நான் எனக்கு பர்சனலாக யோசித்து பார்க்கும்போது நான்லாம் பயங்கரமாக மென்டல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மென்டலே ஆயிடுவேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் அவங்க ஒர்க்குக்கு எப்போ போனாங்களோ அவங்களோட பேடு எங்கள் ஜெயித்துன்னு இருக்காங்க. எதனா கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எதனா சமைச்சு போடு, எதனா செய்ய முடியல நீ செய்ய அப்படின்னா. 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் இப்போது சமைச்சு போடு அப்படின்னு அவர் சொல்கிறனால நீ தான் சமைக்கணும், யார் பான் டு குக் அப்படிங்கிற இன்டென்ஷனில் அவன் கேட்கல. தன் பொண்டாட்டிக்கிட்ட தானேங்க உரிமையாக கேட்க முடியும், ஏய் பசிக்குதுரி சமைச்சு போடுறீ அப்படின்னா. பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து இதையும் சொல்கிறேன், இட் ஒர்க்ஸ் ஆன் த ஆப்போசிட் ஜெண்டர் டூ. பசங்க சமைக்கக்கூடாதுன்னு சொல்ல, தெரியுதா? சும்மாவே நான் ஃப்ளோவில் பேசும்போது மறந்துடுவேன், அதில் பேட்ரி வேறு வீக் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஸோ இன்றைக்கி எல்லாருமே சமைப்போம், சமைக்கிறது தான் தப்பு சொல்ல. இப்போது ஆப்போசிட், இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க, நான் பார்த்த பசங்க, நான் இப்போ என்னைய வச்சு யோசிச்சு பார்த்தாலுமே கூட மாட ஹெல்ப் பண்ணுறது, இந்த துணி காய போடுறது, துணி துவைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சமைச்சு கொடுக்குறது. நான் இன்னொரு ரீல்ஸ் கூட பார்த்தேன், அதில் ஒரு மனைவி வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க. அந்த ரீல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், தனியாக ஒரு பாட்காஸ்ட் பேசணுன்ட்டு. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இந்த லவ் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 40 செகண்ட் வீடியோவில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டுவோர்ட்ஸ் த லவ் அவங்க கிட்ட நிறையா இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்க. ஒருவேளை ஆண்கள் முறுக்கிக்கிட்டு இட்ஸ் யுவர் டியூட்டி டு குக், நீ வேலைக்கே போனாலும் நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆண் மேலேயும் தப்பு. நான் அதையும் கம்ப்ளீட்டாக அட்மிட் பண்ணிக்கிறேன். பட் இங்கே இந்த சினாரியோவில், இந்த பாட்காஸ்ட்டில் இவங்களோட சுச்சுவேஷனை பேசும்போது ஒரு பொண்ணோட இதுலேருந்து தான் பேசணும். நான் ஏன் இவ்வளோ மறுபடியும் டிஸ்க்ளைமர் போடுறேன் அப்படின்னா, நிறைய பொண்ணுங்க வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்களே, சில பேர் பர்சனலாக எடுத்து ஹர்ட்லாம் ஆகிக்கிறீங்க. பொண்ணுங்களே இப்படி நான் சொல்ல வரல, இந்த சினாரியோவுக்கு, இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படியும் நிறைய பேர் இருக்காங்களே. இப்படி இருந்தால் சில பர்சனல் லைஃபு, சில ஃபேமிலிக்கான வேல்யூஸு, நம்ம வாழக்கூடிய அந்த மொமெண்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம நிறைய கெடுத்துக்கிறோமோ அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அதை மட்டும்தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதா? மொத்த சம்பளம் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பாரு. ₹1 கூட நான் வந்து எங்க அம்மா கிட்ட தான் கேட்க. அப்ப ஒரு சினிமாவுக்கு போறோம், கிளம்பி வெளியே நிக்கிறோம், பைக்ல போய் அவங்க அம்மா கிட்ட நிக்கிறான், சார் 1000 ரூபாய் கொடு. அந்த அம்மா ஒரு 10 கேள்வி கேட்டுதான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குது. அந்த அம்மா 10 கேள்வி கேட்டு தான் 1000 ரூபா கொடுக்குது, எங்கள் அத்தை ஒரு 10 கேள்வி கேட்டு தான் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பட் இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். நமக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு அப்படின்னா சில பேரண்ட்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய டாக்ஸிக்காக இருக்காங்க. விட்டுறணும். அந்த குழந்தைங்களை அவங்க விட்டால் தான் அவங்க ஃபேமிலி அவங்க வந்து ஸ்டடி பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஃபினான்ஷியலாக ஒரு டவுன்ஃபால் வந்துச்சுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். இது தப்பு தான், இது ரொம்ப தப்பு தான். நாங்க வந்து அழுதேன். சரி ஓகே, அழுத நின்னு சரி எங்க ஓகே வீட்ல நான் எப்படிலாம் இருந்தேன். ஓகே சார், எங்க அம்மா கொடுக்கல, போய் உங்க அம்மா கிட்ட போய் கேக்குறியடா. ஓகே சார், இது தப்பு தான், ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு பொண்ணு நம்மளை டிபெண்ட் பண்ணி வரா, அவளுக்கும் சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். நம்ம அந்த ஃபேமிலிக்கு ப்ரொவைடராக இருக்கும். சரி 2 பேருமே வேலைக்கு போனாங்க அப்படின்னா அது வேற கணக்கு. ஆனால் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வரா, ஷீ சோஸ் டு பிகம் அ ஹோம் மேக்கர் அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம ஒரு ப்ரொவைடராக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவளுக்கு என்ன வேணும், நம்ம அவளோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவளுக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும், அதுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். நமக்குன்னு சில காசு எடுத்து வைக்கணும் நம்ம ஃபேமிலிக்குன்ட்டு. ஏன்னா அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ஒருத்தங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதில் மணி இன்வால்வ்டு தான். ஏன்னா இந்த உலகத்தில் காசு இல்லாமல் இங்கே ஒரு வேலையும் நடக்காதுங்கிற பட்சத்தில் காசும் தேவை தான். ஒரு ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும், அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னா அதில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம்தான்.
அது வந்து டோட்டலாக கொண்டு போய் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குறது நாட் அக்செப்டபிள். அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு டைமும் போய் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் 1000 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, வெளியே போகிறேன், இவளை கூட்டு போகிறேன், அவளுக்கு ஒரு வாட்ச் வாங்கி தரணும், அவளுக்கு அப்புறம் பேரண்ட்ஸும் ஊருப்பட்ட கேள்வி கேட்பாங்க. நம்ம ஜென்ரேஷன் வேறு, நம்ம சில விஷயங்கள் வாழணும்னு நினைப்போம். மோனோட்டோனஸாக அவங்க மைண்ட் வந்து செட் ஆகிருக்கும் இல்லையா, இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டூர் போகிறதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம், பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்லாம் யோசிச்சோம் அப்படின்னா, எதுக்கு போகிறேன், ஏன் போகிறேன், எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு வாட்ச் வாங்கி தரணும், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் நம்மளை நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம வாங்கி தரதை நம்மளோட அம்மா அப்பாவே இருந்தாலும் அவங்க கொஸ்டின் கேட்குறது, அது அம்மா அப்பாக்கே தெரியணும். அதுதான் டீசென்சி. தெரியலைங்கிற பட்சத்தில் நம்ம அவங்கள அந்த டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும். என்னடா அம்மா அப்பாவே டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும்னு சொல்லி, அப்படி அம்மா அப்பாவே இருந்தாலும் அவங்களும் இண்டிவிஜுவல்ஸ் தான், அவங்களும் ஹியூமன்ஸ் தான். எண்ட் ஆஃப் த டேயில் சொந்த தம்பியாக இருந்தாலும் அம்மா அப்பாவும் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் வாயும் வவரும் வேறு தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும், அந்த ஃபேமிலி பாண்டிங் இருக்கணும். பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் அது அப்படி தான் இருக்கணும். இப்போ நீ வேலைக்கு போற, நீ மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ற, என்ன எத்தனை வாட்டிக்கு சினிமா கூட்டு போன? பதில் சொல்லு. இதுதாங்க நொந்துட்டேன். என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியல. நான் இப்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட இருக்குல்ல, அப்போ இந்த சொசைட்டியில் நான் சொன்ன நிறைய பாட்காஸ்ட்டில் கூட சொல்லியிருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, மென்னுனா ஹீஸ் அ ப்ரொவைடர். எண்ட் ஆஃப் த டே அவன் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அவன் இங்கே லவ் பண்ணப்படுறான். அதுதான் ப்ராக்டிக்கல் உண்மையும் கூட. சம்பாதிக்கிறமோ இல்லையோ நம்மளை ஒரே மாதிரி லவ் பண்ணுவாங்கன்ட்டு இல்லை. மென்னை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ ப்ரொவைடர். இஃப் ஹி ப்ரொவைட்ஸ் ஹீ வில் பி லவ்ட். இஃப் நாட், அவனுக்குன்னு ஒரு சோல் இல்லை, அவனுக்குன்னு ஒரு மனசு இல்லை, அவனுக்கு வென்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஒரு ரோபோட் மாதிரி தான் இந்த சமுதாயம் மென்னை ட்ரீட் பண்ணுது. இதுதான் உண்மை. நிறைய மென்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும், பொண்ணுங்களால் ரிலேட் பண்ண முடியுமான்னு தெரியல. நேத்து சாப்பிட்ட பீஸா கூட நான் தான் வாங்கி. அந்த 1000 ரூபாய்க்கு என்ன வெளிய நிக்க வச்சீங்க? நேத்து 1000 ரூபாய் தான் ஆச்சு, நீ பண்ணிட்டா. நாயா பண்ணனும். நான் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். நான் சொன்னேன்ல, நேத்து கூட ஒரு பாட்காஸ்ட்ல சொன்னேன்ல, நான் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன், நீ சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய். இது அக்ரிமெண்ட். நீ வேலைக்கு போகும்போது 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து என்னை படத்துக்கு கூட்டு போகணும், பாப்கார்ன் வாங்கி தரணும், எனக்கு அது வாங்கி தரணும், இது வாங்கி தரணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க இடத்துல அங்கே உண்மையாக யதார்த்தமாக ஒரு காதல் இருக்குன்னு நம்புறான்ல ஒரு ஆண். ஆனால் அதே ஆண் அந்த சுச்சுவேஷன் ரிவர்ஸ் ஆகும்போது அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணால் மட்டும் நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், நீ சம்பாதிக்கிற, நீ 500 ரூபா கொடு, இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் 500 ரூபா கொடுக்குறேன், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்போது உனக்குன்னு வந்தால் அது ரத்தம், எனக்கு வந்தால் அது தக்காளி சட்னி. நான்லாம் அந்த ப்ரோக்கு லிட்டரலாக ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் அதை தாண்டி அவங்களுக்குள்ள நிறையா நடந்திருக்கும், அந்த பொண்ணும் நிறையா கோத்ரூ பண்ணியிருக்கும். ஸோ அது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஓவராலாக கான்டென்ட்டாக எனக்கு இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வீடியோவே அதுதான், இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. பட் ஃபேமிலின்னு வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்மளும் அப்படி இருக்கணும். எல்லாத்துலேயும் சமத்துவம் பேசுவோம், ஆனால் எனக்குன்னு ஒன்று வரும்போது மட்டும் நான் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணிப்பேன், பிகாஸ் ஐ எம் அ விமன் அப்படின்ட்டு சில பேர் பண்ணுறது நிறைய ஆண்களுக்கு நிறையா விஷயங்கள் மேலே நம்பிக்கை போயிடுது, நிறைய இன்செக்யூரிட்டிஸ் கிரியேட் ஆகிடுது ஆண்களுக்கு. நம்ம ஒரு ஜென்ரேஷனலாகவே இன்செக்யூரிட்டியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த ஒரு யதார்த்தம் இந்த காலத்தில் யதார்த்தங்கிற வார்த்தையே இல்லை. அது ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இல்லை, ஒரு பாஸுக்கும் ஒரு எம்ப்ளாய்க்குமான உறவுலையும் இல்லை, அண்ணன் தம்பிக்கான உறவுலையும் இல்லை, எதுலேயுமே எங்கேயுமே உண்மைங்கிற ஒரு இதே இல்லை. அப்படின்னா நம்ம வாழ்ந்து என்ன யூஸ்? ஏதோ எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஏதோ வந்தோம், சொசைட்டி நம்மளை சவுக்க வச்சு மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சுது, எதையோ நோக்கி ஓடணும், கீழே விழுந்தோம், எந்திரிச்சோம், செத்துட்டோம், அவ்வளோதான். ஏன் அப்படி தான் இருக்குது. என்னால் பேச முடியல, தொண்டை வந்து இதுக்கு மேலே தாங்காது. டாடா பை சொல்லிட்டு கிளம்பும்போது நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். டாடா பை டாட்டா வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா வந்துருச்சு. டாட்டா.